ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் இயேசப்பா நம்ம ஒருவருக்கும் தருகிற வார்த்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அன்னாள் ஒரு வேண்டுதலோடு கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்ட பின்பு அவர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து பாடி இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதே நீங்கள் சங்கீதம் 113:7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதே வசனத்தை தாவீது ராஜாவும் சொல்கிறார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வார்த்தை, நம் ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறாங்க. ஆமென். அந்த ஸ்தானம் உயரத்தில் வைத்து நம்மை அழகு பார்ப்பது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு சிறுமையில், ஒரு எளிமையில், ஒரு குப்பையில் நீங்கள் இருக்கலாம், ஒரு புழுதியில் இருக்கலாம். உங்களுக்கு என்று ஏசப்பா வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன தெரியுமா? அது பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பது தான். அது ஏசப்பா உங்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு ஸ்தானம். உலகம் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு இடத்த வைத்திருப்பாங்க. உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களோட படிக்கிறவங்க, நண்பர்கள், வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கலாம். இன்றைக்கு அநேகருக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த இடம், எல்லாத்துலேயும் பின்தங்கியவங்களுக்கு அவங்களுக்கென்று ஒரு இடம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் குடும்பத்தினரால், உங்கள் கூட இருக்கிறவங்களால் ஒரு கடைசியாய் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு தான் இந்த நற்செய்தியை சொல்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மனுஷங்க உங்களுக்கென்று ஒரு இடத்தை வைக்கலாம், ஒரு ஸ்தானத்தை வைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்தவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்து ரட்சித்து மீட்டு கை தூக்கி எடுத்தவர். உங்களை புழுதியிலும் குப்பையிலும் வைக்கும்படி அவர் உங்களை அழைக்கவில்லை. புழுதியும் குப்பையும் ஓரமும் உங்களுக்கு இல்லை. அவர் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எபேசியர் 2:7 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். ஆமென். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் வார்த்தையை கேட்டுருக்கிறவங்க, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால், உங்கள் சொந்த பந்தங்களால் நீங்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறம்பே இருக்கீங்களா? ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று, மனுஷங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானம் அதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறுமையோடு எளிமையோடு இருக்கிற உங்களுக்கு கொடுக்கிற ஸ்தானம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்வார். உன்னதமான ஒரு ஸ்தானத்தை அவர் உங்களுக்கு என்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு மனுஷங்களுக்கு உங்கள் பேரை சொன்னோன்னா அவங்க இருதயத்தில் உங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பேரை கேட்டோடனே அவர் மனதில் வைத்திருக்கிற ஸ்தானம், அந்த ஸ்தானம், அந்த உயர்ந்த ஸ்தானம், ராஜாக்களோடு உட்கார வைக்கிற ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கட்டாயம் உங்களை கொண்டு போய் வைப்பார். ஆமென். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். உங்களை குப்பையிலும் புழுதியிலும் போடும்படி அவர் அழைக்கவே இல்லை. அதற்கு மாறாக நீங்கள் உயர் ஸ்தலத்தில் இருப்பதை தான் ஏசப்பா இன்றைக்கு விரும்புகிறாங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் காலம் ஒன்று வரும், அப்பொழுது அவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். வேதத்தில் நீங்கள் எத்தனையோ நபர்களை நீங்கள் வாசிக்கலாம். யோசேப்பு குழியில் தூக்கி போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்பிட்ட தான் யார் போட்டாங்களோ அவங்களே கை கட்டி நிற்கும்படியான சூழ்நிலை வந்தது. அதே போல் இன்றைக்கு உங்களை யார் யார் புறம்பே தள்ளுறார்களோ அவர்களே உங்கள் முன்ன வரும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் உன்னதங்களில் உயர்ந்த இடத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை அழகு பார்க்கிறவர், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கப்படும்படி பண்ணுகிறவர். ஆமேன். ஆகவே எந்த கவலை இருந்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக வைத்துவிட்டு கவலையை எல்லாம் துரத்துக்கி போட்டு உங்களுக்கு என்று ஒரு ஸ்தானம் உண்டு. அது கட்டாயம் உங்களுக்கு தான். அது யாரும் பறிக்கவே முடியாது. பிசாசோ மனிதர்களோ யாருமே பறிக்க முடியாது. இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே ஸ்தோத்துக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் இன்றைக்கு ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்கும்படி பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. மனுஷர்களும் உலகமும் உலக மக்களும் எங்களை புறம்பே தள்ளி வைத்திருக்கலாம் ஏசப்பா. நாங்கள் சிறுமையை இன்னைக்கு அனுபவித்துட்டு இருக்கலாம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்தெந்த பிள்ளைங்க இன்றைக்கு
புறம்பே தள்ளப்பட்டு மனுஷர்களால் அவமதிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு ஓரத்தில் குடும்பத்தினர்களால் உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை குறித்ததான உம்முடைய திட்டம், அவர்களை குறித்ததான உம்முடைய ஸ்நானம் ஒரு உன்னதத்தில் வைத்து உயரத்தில் வைப்பது தான் இயேசப்பா உம்முடைய சித்தம். அதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு குறிக்கப்பட்ட அந்த நன்மையை நீர் சீக்கிரமே செய்யுங்க இயேசப்பா. நீர் அவர்களை எந்த இடத்தில் வைக்க சித்தமாயிருக்கிறோ அந்த இடத்தில் வைக்கும்படியான காரியத்தை நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாள் முதல் செயல்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். சாட்சியாய் நிறுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.